Hello friends, welcome to Blessy's Food Park. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறதான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஓரியோ கேக். நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த பிக்சர் மாதிரி நம்ம பெருசாகவும் செய்யலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சைஸில் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக நல்லா லேயராக இருக்குது அப்படின்றது. இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு நான் ஒரு 2 ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டும் ஒரு குட்டி கப்பில் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அந்த சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ஒயிட் சுகர் தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகணும். அந்த லெவலுக்கு நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி நீங்கள் அந்த குட்டி கப் அளவுக்கே நீங்கள் அந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அந்த குட்டி கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டோட இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டாக வச்சு நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 4 ஓரம் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்டார்டர்ஸ் செய்யும் போது நீங்கள் இதை அதோடு கிரைண்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் சைட்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஈவனாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதை ஈவனாக்க நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வச்சு லேசாக இந்த மாதிரி சைட்ஸை ஈவன் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸையும் அந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தூளையும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் முன்னாடி பிக்சரில் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பெருசாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் வச்சு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் என்னவோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் கேக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியோ க்ரஷ் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஓரியோ க்ரஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஓரியோ பேக்கெட்டில் இருந்தோம் ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்கெட்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஓரியோ பிஸ்கெட்டில் தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எந்த க்ரீம் பிஸ்கெட் விருப்பமாக இருக்கோ அந்த பிஸ்கெட் அந்த க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஓரியோ பேக்கெட்லேருந்து இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த க்ரஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்கெட்டையும் க்ரீமையும் செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி அந்த க்ரீமை எடுக்கும் போது அது ஈஸியாக வரும். நீங்கள் இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட் அண்ட் க்ரீமையும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரஷ் ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி செய்கிறதுனா, ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரியோ க்ரஷ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிக்ஸிக்குரிய ஜாரில் நம்ம
ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைகிறதுக்கு இன்னும். அதுக்காக தான் நம்ம உடச்சி சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மிட் ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த க்ரஷ் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஓரியோ க்ரஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட் தூளில் வேறு ஒரு பவுலில் தேவையான அளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ஏதாவது கேக்கில் டெக்கரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ரீம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் இதை கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ஓரியோ பிஸ்கெட் தூளில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கீழே ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்து க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அழகாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணலாம் தெரியாது. ஸோ நான் லேசாக இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் அதை மெல்ட் பண்ணிக்கிறேன் பால் ஊற்றி. இதை அப்படியே டேரெக்டாக மேலே போட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தெரியும்னு சொன்னால் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த பிளேட்டில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேட் வச்சு அதில் கொஞ்சமாக இந்த க்ரீமை நம்ம அடியில் போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கேக்கோட சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான பிளேட்டும் இந்த க்ரீமும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே நம்ம அந்த ப்ரெட் வைக்கும் போது அந்த ப்ரெட் அசையக்கூடாது. அதாவது மேலே மேலே நம்ம வைக்கிறதுனால அது அசைஞ்சு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரிப்புக்காக தான் நம்ம கீழே அந்த பேஸ்ட்டை தடவுறோம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த சுகர் சிரப் எடுத்து இந்த மாதிரி நல்லா மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இனிப்பு ப்ரெட்டில் இருக்கலாம், பிஸ்கெட்டில் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த சுகர் சிரப்போட இனிப்பு தான் இதில் நல்லா தெரியும். இப்போ இந்த நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணதும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஓரியோ பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஓரியோ அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பெருசாக செய்யும் போது இன்னும் பார்க்க ரியல் கேக் மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கட் பண்ணும் போதும் நல்லா லேயராக உங்களுக்கு அழகாக தெரியும். ரியலாக நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னு கூட நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் சரி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். மறுபடியும் மேலே ஒரு ப்ரெட் பீஸ், அது மேலே சுகர் சிரப், அது மேலே இந்த ஓரியோ பேஸ்ட். இதை தான் நம்ம கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ பெரிய கேக் வரணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ ஹைட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸை. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை சைட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் இது ப்ரெட்டுன்னு தெரியாமல் இருக்கும். சைட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கேக்கோட லுக்குமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த கேக்கோட லுக் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்காகவும் இது ப்ரெட் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம சைட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேக்கோட ஃபுல் கம்ப்ளீட் எல்லா சைடுமே நம்ம இந்த ஓரியோ பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஓரியோ க்ரஷ்ஷு இதை வந்து மேலே சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம சும்மா பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக நம்ம இதை தூவி விட போகிறோம். இதை ஜஸ்ட் லைக் தட் எல்லா பக்கமும் நீங்கள் தூவி விடுங்க. இப்போ ஒரு நட்ஸ் போட்டிருக்க ஒரு கேக் வாங்கினீங்கன்னா, ஒரு பிஸ்தா கேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்தாவை வந்து சைட்ஸில் மேலே எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஜஸ்ட் லைக் தட் இந்த ஓரியோ க்ரஷ்ஷை நம்ம போடுறோம். எனக்கு டெக்கரேட் பண்ண தெரியாது, ஸோ அப்படியே மேலே க்ரீமை போட்டு நல்லா இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தெரியும்னா நல்லா பைப்பிங் பேக்கில் போட்டு அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் அந்த ஓரியோ பிஸ்கெட்டை மறுபடியும் தூவுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் ஓரியோ கேக் தயாராகிடுச்சு. இப்போ இது பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கோ அதை விட டபுள் மடங்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நம்ம போட்டிருக்க அந்த சுகர் சிரப் வந்து இன்னும் நல்லா அந்த ப்ரெட்டெல்லாம் சாஃப்ட் ஆக்கியிருக்கும். ஸோ வெட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ரியல் கேக் நீங்கள் வெட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வெட்டி எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே அந்த ஒரு லேயராக ரியல் கேக்கில் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ரியல் கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆகாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் ஓரியோ கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பிரெட் ஓரியோ கேக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. நீங்கள் கடையில் வாங்கினா ஒரு கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.